சாவணுவாங்க. எனக்கு அப்பவே தெரியும். நான் சொன்னா மேரி கேட்க மாட்டா. என்ன இருந்தாலும் போனவங்கள பத்தி அப்படி பேசக்கூடாது மேனகா. அது தப்பு இல்லையா? நான் நடந்ததுதானே சொன்னேன். அவ எப்பயும் ஒரே அடியா துள்ளி இல்ல குச்சிட்டு இருந்தா. அத பத்தி என்ன வீணா பேசுற? ஆயுள் முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டா. உங்களை பத்தி இப்பதான் நல்லதுன்னு சொல்லி நான் வாய மூடல, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. மிஸ்டர் சங்கர், உங்களுக்கு அந்த பத்திரிகை நிருபர் தெரியுமா? அதான் மிஸ்டர் வேணு தெரியுமா? எப்போது உங்களை பார்க்க வந்தாரா? வந்தா சார். இன்னொரு தடவை வந்தானா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவ ஆபத்தானவனா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு தான் நான் இருக்கனே. ஆனாலும் உங்களை வார்ன் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். மிஸ்டர் சங்கர், நீங்க எங்கேயாவது ஃபாரின் போய் தங்கியிருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. ஆல்ரைட் சார். அப்புறம் இந்த அனிதா கேஸ்ல நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. தாராளமா தரேன் சார். பால்ல தண்ணி ஊத்தி சம்பாதிச்ச காசு தண்ணி மாதிரி கரைஞ்சு போனா சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பொம்பளைங்க விஷயத்துல வந்த பணம் போலீஸ் ரைடு பண்றப்ப கரைஞ்சு போயிடும். அவர் நிறைய கொடுப்பாரு, என்ன கொஞ்சம் கவனிச்சிருங்களா? அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வாங்களேன். ஐயோ, ஸ்டேஷனுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். நான் அங்க வந்தா உங்க மூடு மாறிடும், என்ன கண்ணாப்புறான்னு போட்டு புரட்டி எடுத்துருவீங்க. என்ன விட்டுருங்க சார். அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து அடி கிடையாதா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வரேன் சார். ஓகே சார். ஓகே. நீ கொஞ்சம் இருக்கு சார். இது என்ன மீன் மார்க்கெட்டா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும்? கரெக்டா சொன்னீங்க மேடம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட இன்டர்வியூ செய்யறதுக்கு சரிப்படல. இப்போ அது வந்த வேலையை முடிச்சு போலாம் இல்ல, அதான். அது நடக்காதுன்னு அப்பயே சொன்னேன்ல. மேடம், சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க. இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்டர்வியூக்கு அனுப்புங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசர் தந்த பெர்மிஷன் லெட்டர். நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ, படிக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன விஷயம் தான் நான் தான் முன்கூட்டியே சொல்லிட்டேனே. கூப்பிடுங்க. 1 minute. மேடம், நீ போய் சுமித்ரா, ஜெயா, சாந்தி, லைலா எல்லாரையும் கூட்டிட்டு வா. சுமித்ரா, ஜெயா, ஷீலா, சாந்தி, நளினி, உங்க எல்லாரையும் மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க? யாரோ பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்களா, இன்டர்வியூ பண்ணுமா. அப்படின்னா நம்ம எல்லாரோட போட்டோவும் பேப்பர்ல வரப்போகுதுன்னு சொல்லு. நான் பத்திரிக்கை நிருபர். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க கதையை விவரமா சொன்னீங்கன்னா அதை நான் பத்திரிக்கையில பிரசுரம் பண்றேன். உங்க லைஃப் இப்படி ஆவறதுக்கு என்ன காரணங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. அப்படின்னா எங்க போட்டோ எல்லாம் பத்திரிக்கையில வரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா போட்டோ போடுறேன். சார் ப்ளீஸ் என்ன கூட ஒரு போட்டோ எடுங்களேன். ஓகே. ரெடி? என்ன விடுங்க. நான் பார்க்கணும். என்ன விடுங்க. நான் அவரை பார்க்கணும். யார் இந்த பொண்ணு? அவ பேரு லைலா. அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நான் அந்த பொண்ணோட கொஞ்சம் பேசி ஆகணும். ஐயோ, அது முடியாது சார். ஏன்னா டாக்டரோட அனுமதி இல்லாம அது மாத்திரம் முடியாது. சார், உண்மையிலேயே நான் பைத்தியம் இல்ல சார். அவங்க வேணுனே என் மேல பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அழாத. லைலா ஏதோ சொல்லணும்னு நினைச்சியே, என்னன்னு சொல்லு. சொல்லு. எல்லாம் விவரமா சொல்றேன் சார். அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல உள்ள கொடுமை எல்லாம் இப்ப இங்கேதான் நடந்துட்டு இருக்கு. மேரிய கொன்னது அந்த சங்கர் தான் சார். அந்த சங்கர் தான் எனக்கு பதிலா மேரிய கொலை பண்ணிட்டான். சரியா 11 மணிக்கு மேட்ரன் அவளை கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். மேரி மட்டும் இல்ல சார், அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும்
கொடூரமா நாசம் செஞ்சு விட்டுட்டான். எங்களை காப்பாத்துங்க சார், எங்களை காப்பாத்துங்க. நீ இனிமே எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆமா, சாட்சி சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கல்ல? சங்கரை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறேன். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். லைலா, நீ இவ்ளோ நல்லவன்னு நான் நினைக்கவே இல்ல. உன் மேல உள்ள கோபத்தால பயமுறுத்தின, அநியாயம் செஞ்ச. என்ன மன்னிச்சிடுமா. உங்களை மன்னிக்க நான் யாருங்க? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, வெல்ஃபேர் ஆபீசர் உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டா அதுவே போதும். எனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் சொல்வேன். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். அது உனக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க குத்தி குத்தி விசாரிப்பாங்க. அதுதான் தலைவலியே. எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா அதுவே போதும். முடியாது, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டா என் மானம் எல்லாம் போயிடும். அதனாலதான் சொல்றேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வரேன். எங்கடி உன் காதலாண்ட லாயர்? உன்னை காப்பாத்துறேன்னு சபதம் செஞ்சானடி. இன்னும் யாரையும் வர காணோம். சொல்லு. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியுதா? இங்க பாரு, என்ன தொடறதுக்கு நீ முயற்சி பண்ண, உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கூட்டிட்டு போங்க. இவள என்ன கொல்ல பாக்குறான். அவரையா கொல்ல பார்த்த? இங்க இருந்து நீ உயிரோட போக மாட்டேன். எடுத்துட்டு வா அவளை.